வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் சிறுநீரகத்தை சுத்திகரிக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகள் மற்றும் அதை எப்படி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் இதோட ரகசியம் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். நமது உடலில் பார்த்திங்கன்னா சிறுநீரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ரத்தத்தில் உள்ள யூரியா போன்ற கழிவுப் பொருட்களை பிரித்தெடுத்து நீருடன் சேர்த்து சிறுநீராக வெளியேற்றுது. எனவே நம்ம என்ன பண்ணணும், அதை நல்ல முறையில் பராமரிப்பது அவசியம் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தேவையான பொருட்களை பார்த்துலாமா? தேவையான பொருட்கள்: எலுமிச்சை பழம் 1, பெரிய எலுமிச்சை பழமாக இருந்தால் பாதி எடுத்துக்கலாம், சின்ன எலுமிச்சை பழமாக இருந்தால் 1. கொத்தமல்லி தழை சிறிதளவு, கொத்தமல்லி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு புதினா இலைகளும் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூனு. எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் புதினா இலைகளையும் மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சை துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து நல்லா 10 நிமிஷமாவது அடுப்பில் கண்டிப்பாக இருக்கணும். 1 டம்ளர் தண்ணி பாதியாக குறைஞ்சி வரணும். அது வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். கண்டிப்பாக அதில் உள்ள சாறுகள்லாம் நல்லா இறங்கி வரணும். இறங்கி வந்தால் தான் அதோட எஃபெக்ட்டு நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியோட அளவு பாதியாக குறையணும். நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். பின்பு நம்ம வடிகட்டி நல்லா ஆற வச்சுட்டு குடிக்கணும். இந்த அபார மருத்துவ குடிநீரை யாரெல்லாம் எப்போ குடிக்கலாம், எத்தனை நாளைக்கு குடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உடல் சோர்வாக இருக்கு இல்லையா, அவங்களும் இரத்த சம்பந்தமான பிரச்சனை இருக்குது இல்லையா, அவங்களும் தொடர்ந்து 4 நாட்கள் கண்டிப்பாக குடிக்கணும். குடித்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க உடம்பை விட்டு காண போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாதம் 1 முறை எல்லாருமே குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உடல் எடையை குறைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இந்த மருத்துவ குடிநீர். எப்படின்னா, அவங்க எப்படி குடிக்கணும் பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கணும். வாயு தொல்லையாக இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்கள, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அப்போனா நீங்களும் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். இதோட ஒரு சிறிய துண்டு இஞ்சியை சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் குடிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேனை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபேமிலி கிச்சன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ வித்தியாசமான ரெசிபியோடையும் அண்ட் ஹெல்த் டிப்ஸோடையும் உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.